அனைவருக்கும் வணக்கம். 5 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். 1 - 31 தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இப்போ வாங்க 5 என்ற தேதிகளில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். 5 என்ற தேதியில் பிறந்தவர்கள் புதனினுடைய சாராம்சத்தை பெற்றவர்களாக இருக்கின்றனர். புதன் என்பது 5 என்ற எண்ணிற்கு அதிகாரம் கொண்ட கிரகமாக பார்க்கப்படுகிறது. இந்த 5 என்ற எண்ணிற்குரிய உரிய கிழமையானது புதன் கிழமையாகவும் பார்க்கப்படுகிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அது மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய புதனின் சாராம்சத்தில் பிறந்த நபர்கள் அனைவருமே அறிவு கூர்மை மிக அதீதமாக பெற்றவர்களாக இருக்கின்றனர். இந்த 5ஆம் தேதியில் பிறந்த நபர்கள் 5 என்ற தேதிகளில் புதன் வலுவாக சஞ்சரிப்பதால் கணித மேதைகளாக, ஜோடித கலைஞர்களாக, தலை சிறந்த வல்லுநர்களாக, கலைத்துறையில் புகழ் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 5 என்ற தேதியில் பிறந்தவர்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தை தாமதமின்றி உடனடியாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய வேகம் துல்லியமாக கணினி போன்று மிக சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இயங்கக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருக்கின்றனர். 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் யாராலும் செய்ய முடியாத காரியங்களை கூட சாதித்து காட்டக்கூடிய ஒரு சிறந்த ஆர்வம் கொண்டவர்களாகவும் உள்ளனர். பேச்சை குறைவாகவும் செயலை துரிதமாகவும் அதிகமாகவும் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஆடம்பரமான வசதி பொருட்கள், வீட்டிற்கு தேவையான வசதி போன்றவற்றை விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். கடினமாக உழைப்பதை விட அறிவு திறனை பயன்படுத்தி மேல் வரக்கூடியவர்கள் மிக அதிகம் இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள். அதே சமயம் எவ்வளவு உழைக்க வேண்டும் என்றாலும் அதற்கு தயக்கம் காட்டாமல் உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். இவர்களுடைய திட்டம் மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்காது. இவர்களுடைய மனக்கணக்கும் சரி, செயல்பாடுகளும் சரி அவர்களுக்கே உரித்ததாகவும் தனித்திறமை கொண்டதாகவும் இருக்கும். இந்த குணம் மற்றவர்களுக்கு சற்று எரிச்சலையும் கோபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள அனைவர்களுடைய எண்ணத்தையும் சரியாக புரிந்து கொள்வர். இருப்பினும் அவர்களை கையாளும் போது சில சிரமத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்து காரியங்களையும் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற திறமைசாலிகளாகவும் இருக்கின்றனர். ஆன்மீக சிந்தனை என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு தொழில் செய்யும் இடங்கள்ல புதுவிதமான விஷயங்களை அறிமுகப்படுத்த தயங்காதவர்களாக இருக்கின்றனர். அசாதாரணமான மிகப்பெரிய காரியங்களை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமை பெற்றவர்களாக இருக்கின்றனர். புதன் ஒரு நட்பு கிரகமாக செயல்படுகிறது. எனவே நண்பர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர். தான் நம்பிய நண்பர்களிடம் தன்னுடைய அந்தரங்க செய்திகளை கூட கூற தயங்காதவர்களாகவும் இருக்கின்றனர். மேலும் 6 சுவைகளையும் சுவைத்து உண்ணக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். புதனினுடைய பூரண ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் புதுமையான மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய பலமான விஷயமாகவும் பலவீனமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. வெளியிடங்களுக்கு சுற்றி திருவதில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். வேகமாக முன்னேற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருப்பவர்கள் மற்ற தேதிகளில் பிறந்தவர்களை விட அதிக நண்பர்களை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். மற்றவர்களுடன் எளிதில் பழகக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். அதே சமயம் யதார்த்தவாதிகளாகவும் மனவிட்டு பேசக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர். மனதில் உதித்த கருத்துக்களை அப்படியே எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சுபாவம் இவர்களிடம் இருக்கிறது. அதே சமயம் அடிக்கடி திட்டங்களை மாற்றிக்கொண்டு பழைய விஷயங்களை விட்டுவிட்டு புதுமையான செயல்களை செய்வதற்கு பல புது திட்டங்களை தீட்டிக் கொண்டு அதை செயல்படுத்த முயற்சி செய்கிறவர்களாகவும் இருக்கின்றனர். எல்லா செயல்களிலும் புதுமையான கருத்துக்களை திணிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர். இவர்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும், திருமணமாக இருந்தாலும், தொழில்துறை, உத்தியோகம் என எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை ஒரு முறைக்கு 5-6 முறை சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். உயர்ந்த இலக்கை வைத்துக்கொண்டு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் அதில் வெற்றி பெறக்கூடிய நபர்களாகவும் இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர். மேலும் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது மற்றவர்களின் குறுக்கீடு இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இயந்திர மனிதன் போல் வாழக்கூடாது என்ற கருத்தை திட்டவட்டமாக சொல்லக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்கின்றனர். செலவு செய்வதில் தாராள மனம் கொண்டவர்களாகவும் புதுமையான சிந்தனைகளை செயல்படுத்துவதில் புயல் வேகம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள். மேலும் இவர்களுடைய பிரமிக்க வைக்கும்
வைக்கும் குணங்கள்ல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அமானுஷ்ய சக்திகள் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். எதிர்காலத்தை பற்றி பல்வேறு திட்டங்களை தன் சிந்தனையால் உருவாக்குவது மட்டுமல்லாது எப்போதும் அதனுடன் பயணிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கலை அதிக பிரியர்களாகவும் இருக்கின்றனர். பெரிய லட்சியங்களுடன் வாழக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். நீண்ட கால லட்சியங்களுக்காக போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இருப்பினும் இவர்களுடைய அறிவுத்திறன் என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக உள்ளது. தெய்வீக குணம் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டவர்களாகவும் எல்லா மதத்தை மதிக்கக்கூடியவர்களாகவும் மனிதநேயம் மிக்கக்கூடியவர்களாகவும் நண்பர்களிடம் நன்மதிப்பை பெறக்கூடியவர்களாகவும் மற்றவர்கள் தன்னை மதிக்கக்கூடிய அளவிற்கு நற்பண்புகள் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இது இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள்ல மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்களுடன் பேசும்போது நமக்கு பெருமளவு சுமை குறைந்தது என்ற ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். எனவேதான் இவர்களுடைய பேச்சாற்றல் என்பது வசீகர சக்தி கொண்டதாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதில் சிறந்த ஆசானாகவும் செயல்படுகின்றனர். அரசியல் பொருளாதார ஞானமிக்கவர்களாகவும் கலை அறிவியல் கவிதை என பல புனைத்திறன்கள் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலை திடமான நம்பிக்கை கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அனைவரையும் எளிதில் வசியம் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் உள்ளனர். தொழில்துறையில மேன்மை அடையக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றன. அடிக்கடி தொழிலை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இவர்களிடம் இருக்கிறது. கவர்ச்சிகரமான தோற்றம் வசீகரமான பேச்சு இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் பலவீனமாகவும் அமைந்து விடுகின்றது. ஆண்கள் பெண்கள் என இருவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் வசீகரம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தனது சுய அறிவின்படியே எதையும் செய்யக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். மற்றவர்களின் யோசனையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத நபர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இதுவே இவர்களுக்கு சில சமயங்கள்ல சற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சில நல்ல யோசனைகளை கூட பொருள்படுத்தாமல் போவது சில விஷயங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்து விடுகிறது. நண்பர்கள் மூலம் நல்ல உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் புகழும் இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு தன்மை இவர்களுக்கு மிகவும் அதீதமாக இருக்கிறது இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு. எனவே நண்பர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக கொண்டவர்களாகவும் பயணங்களை மிக மகிழ்ச்சியாகவும் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றன. பயணங்கள்ல புதிய நண்பர்களுடன் அறிமுகமாவது இவர்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. நல்ல செயல்பாடும் துரிதமான அறிவாற்றலும் இவர்களுக்கு பெயர் புகழ் உண்டாக்கக்கூடிய வகையில் அமைகிறது. மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனை கூறக்கூடிய ஒரு சிறந்த ஆலோசகர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சாஸ்திர சம்பிரதாயத்தின் மீது அதீதமான நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பலவிதமான வித்தைகளை கற்றுத் தேர்ந்தவர்களாகவும் கணிதத்தில் வல்லவர்களாகவும் இருப்பது இவர்களது சாதாரணமான இயல்பான குணமாக பார்க்கப்படுகிறது. எந்த தொழிலை செய்தாலும் அதில் அறிவியலையும் மிக நுட்பமான செயல்களையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த வல்லுநர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இவை அனைத்துமே 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களாக பார்க்கப்படுகிறது. இதே போன்று 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள்.